எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் உலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை பொரியல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2மே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான். வெள்ளை கரிசலாங்கண்ணி தலைக்கு எண்ணெய் காய்ச்சி தேய்க்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணியுமே எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாங்க. 2மே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது தான். இது பார்த்திங்கன்னா, நம்ம உணவு மூலமாக நம்ம சாப்பிட்றனாலையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை திறன் அதிகரிக்க, முடி வளர்கிறதுக்கு, முடி அதிகமாக கொட்டாது. இப்போ ஒரு கட்டு வாங்கினதில் பகுதி தான் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். அந்த கீரையாக தனியாக கிள்ளி ஆஞ்சிட்டு பகுதி கீரையை வச்சுட்டு அந்த தண்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதையுமே தூக்கி எறியாமல் அதை சூப்பு வச்சு குடிச்சிருவோம் நாங்கள். எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நல்லா கீரை ஆஞ்சதுக்கப்புறமா சுத்தமாக கழுவிட்டு இப்போ கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வேக வச்சு தான் நம்ம தாளிக்க போகிறோம். தண்ணி அந்த கீரை முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும். தண்ணி கொதிக்கவும் அப்படியே நம்ம கீரையை சேர்த்து வேக வைக்க போகிறோம். மூடாமல் அப்படியே ஓப்பன்லேயே இருக்கட்டும். கீரை நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கரலாம். நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக வச்சிடலாங்க. நான் 2 பேர் தானே அப்படின்றனால அளவாக கீரையை பகுதி மட்டும் நான் கிள்ளி இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா அந்த ஒரு கட்டு ஃபுல்லாகவே சேர்த்துருங்க. வேக வச்சா கொஞ்சமாக தான் வரும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கீரை. கிராமத்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை சீசின்னு காடு மேடு வரப்பு வாய்க்காலில் இருக்கும். அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டுக்கிற மாட்டோம். இப்போ இருக்கும்போது அந்த அருமை தெரியல, இல்லாமல் இருக்கும்போது தாங்க அந்த அருமை தெரியுது. இப்போ கீரை வெந்துருச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு வத்தல், பொரியும் நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கரலாங்க. நம்ம இந்த மாதிரி கீரையெல்லாம் அதிகமாக கரிசலாங்கண்ணி கீரையில் அதிகமாக நம்ம கீரையை கடைசலாவோ பொரியலாவோ கூட்டு ஏதோ ஒன்று உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம முடி பார்த்திங்கன்னா அதிகமாக கொட்டாதுங்க, நல்லா வளரும். இப்போ நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்த்துக்கரலாம். வயல் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இந்த கீரை. கரிசலாங்கண்ணி வயலில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கீரையை நம்ம பார்க்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ தேங்காய் துருவலை சேர்த்து இறக்கிற வேண்டியதாங்க. என்னம்மா கீரையவே காணோம், வெறும் வெங்காயமாக இருக்கேன்னு கேட்காதீங்க. வெங்காயம் கட் பண்ணது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க. அது இருந்தால் அப்படியே மறுநாள் வரைக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு. அதனால் நான் அப்படியே கீரைக்கே சேர்த்துட்டேன். ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வெங்காயம், கீரை, தேங்காய் துருவல் எல்லாமே சம அளவு மாதிரி இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமான பொரியலாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.